பாட்டிமாவோட இந்த முடிவால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், இவ்ளோ குறைஞ்ச நேரத்துல இமர்த்தி இந்த அளவுக்கு மாறி இருக்கா. ஆனா ஒண்ணு, இமிர்த்தியை கவனிக்கிற விஷயத்துல நீ எல்லாரும் கூட சேர்ந்து இருக்கணும். நீ முயற்சி பண்ண, அதனாலதான் இமிர்த்தி இவ்வளவு மாறி இருக்கா. இப்ப மாறினது போதாது, இன்னும் மாறணும். இந்த குடும்பத்துல இருக்கிற பத்தி புரிய வைக்கிறது உன்னுடைய வேலை. ஆனா என்ன, நீ மத்தவங்களை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டே இருப்ப, உன்னை பத்தி நீ யோசிக்கவே மாட்ட. இப்ப நீ ஒண்ணு பண்ண, சீக்கிரமா கொஞ்சம் கண்ணை மூடு. ஏன்னா ஒரு சந்தோஷத்தை உனக்கு நான் காட்டணும். என்ன? நீ முதல்ல கண்ணை மூடு. சரி. இந்தா. இது ரொம்ப அழகா இருக்கு. இப்ப என்னோட சந்தோஷத்துக்காக நீ சீக்கிரம் இந்த சாரி போய் கட்டிட்டு வா. இப்ப வா? அதுவும் இந்த நேரத்துலயா? நாளைக்கு காலையில கட்டிக்கிறேனே. உன்னை இந்த புடவையில பாக்கணுங்கிறதுக்காக நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றது ஒன்னும் தப்பே இல்ல. அதுக்குள்ள நான் போயிடுவோம். அபசகுணமா பேசாதீங்க. சரி, கட்டிட்டு வரேன். இத பிடிங்க. நான் இப்ப வரேன். तेरी चांदनी की कसम, मेरे पास भी चांद है, तुझ में तो फिर भी दाग है, तुझ में तो फिर भी दाग है, मेरा चांद तो बेदाग है, तेरी मेरा मेरे पास है, ऐ चांद तेरी चांदनी की कसम। சம்பந்தி, நிச்சயதார்த்தத்துக்கு இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாளா இருக்கு. என்ன, இன்னைக்கே வா? இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். நல்ல விஷயத்தை நாம ஏன் தள்ளி போடணும்? நாம இன்னைக்கே விவேக்குக்கும் இமர்த்திக்கும் நிச்சயத்தை பண்ணிடலாம்.
அப்பா, இவ எதுக்கு இங்க வந்தா? நான் தான் விஷாக்காவை இங்க கூட்டிட்டு வந்தேன்ப்பா. நீ ஏன் இந்த காரியத்தை செஞ்ச? அவளுக்கு எனக்கு எந்த உறவும் இல்ல, எந்த சம்பந்தமும் இல்ல. உறவு இருக்குப்பா, வெறுப்புங்கிற உறவு. நீங்க விஷாக்காவை வெறுத்து ஒதுக்குறீங்க. சாஸ்திரத்திலேயே எழுதப்பட்டிருக்குப்பா, மனுஷங்களோட எப்பவும் வெறுப்புங்கிற உறவோட இருக்கக்கூடாதுன்னு. யார்கிட்ட நாம அன்பு அதிகமா வச்சிருக்கோமோ அவங்க கிட்ட தான் வெறுப்பும் ஏற்படும், அவங்க கிட்ட தான் அதிகமாவும் வெளிப்படுத்துவோம். ஆமாப்பா, வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு நொடியும் மாறக்கூடியது. நம்ம வாழ்க்கையில நாம இன்னும் மாற்றம் வருதோ அதை ஏத்துக்கணும். தான் மக கிட்ட அன்பு செலுத்துறதுல அப்பாக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கா என்ன? அந்த அதிகாரம் அம்மாக்கு இல்லையா என்ன? ஏன் நம்ம பாட்டிமாக்கு அது உரிமை இல்லையா? அம்மாவும் பாட்டிமாவும் சந்தோஷமா இருக்கணும்ல, அதை பாத்துக்க வேண்டியது உங்களோட கடமை இல்லையாப்பா? அதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்க? அப்பா, மகாபண்டிதர் குடும்பமே விஷாக்காவை மன்னிச்சாச்சு. அவன் மேல எந்த கோபமும் இல்ல. இப்ப நாங்க எல்லாரும் என்ன ஆசைப்படுறோம்னா, நீங்களும் விஷாக்காவை மன்னிச்சு ஏத்துக்கணும். ஆமா சாஸ்திரி, தேவாவும் ராதிகாவும் சொல்றது சரிதான். சாஸ்திரி, நீங்க எப்பவும் ராதிகா என்ன சொன்னாலும் கேப்பீங்க. அதே மாதிரி அவ இப்ப சொன்னதையும் நீங்க கேட்கணும். சேஷு, சேஷு, ஒருத்தர் சொன்னா வேணா அது தப்பா இருக்கலாம், எல்லாருமே தப்பையா சொல்லிட்டு இருப்பாங்க. மகா பண்டிதர் குடும்பத்துல எல்லாருமே ராதிகா, தேவா மாப்பிள எல்லாருமே விஷாகாவை ஏத்துக்க சம்மதிக்கிறாங்கல்ல. இப்போவாவது கடவுளோட எண்ணம் என்னன்னு புரிஞ்சுக்க சேஷு. விஷாகாவை ஏத்துக்கோ. தாத்தா தாத்தா, நீங்க ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்றீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணனா? இல்லம்மா, நீ எந்த தப்பு செய்யல. உங்க அம்மா செஞ்சதுதான் தப்பு. அப்ப நீங்க அம்மா கிட்ட பேசாம இருங்க, என்கிட்ட பேசலாம்ல?
அப்பா, இவர்தான்ப்பா அஜய், விஷாக்காவோட புருஷன். ராதே ராதே. இவர் டெல்லியில ஒரு பேங்க்ல வேலை பார்க்கறாரு. அப்பா, என் பொண்ணுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன் தெரியுமா? ராதிகா பேர் தான் வச்சிருக்கேன். இதனாலனா அவ ஒருத்தி தான் எப்பவுமே விஷாகாவை வெறுத்ததே இல்லை. ஆனா நீங்க ராதிகாவை எப்பவுமே வெறுத்ததே இல்லையே. அதே மாதிரி என் பொண்ணுக்கும் உங்க அன்பு பாசம் எல்லாம் கிடைக்கணும். அந்த எண்ணத்துல தான் என் பொண்ணுக்கு ராதிகான்னு பேர் வச்சேன். உங்களெல்லாம் வந்து பார்க்கணும்னு என் மனசுல எவ்வளோ ஆசை இருந்தது. ஆனா பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் உங்களை வந்து பார்ப்பேன்னு சொல்லுங்கப்பா. ஆனா ராதிகா என்ன விடாம தேடினா. அப்பா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கப்பா, மன்னிச்சிடுங்க. விஷாக்காவை மன்னிச்சிடுங்கப்பா. மன்னிச்சிடுங்கப்பா. அம்மா, நீதாம்மா காரணம். இது எல்லாத்துக்கும் நீதான். நீ நிரூபிச்சிட்டம்மா, நீ நல்லவ நிரூபிச்சிட்ட. பாட்டிமா, பாட்டிமா, நான் சின்ன வயசுல இருந்தே ஆசைப்பட்டு எதிர்பார்த்தது என் தலை மேல நீங்க உங்க கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணணும்னு. நான் ஏங்கி இருக்கேன். ஆனா இன்னைக்கு அது அடே, நான் உனக்கு ரொம்ப பாவம் பண்ணிருக்கேன்டா. என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடும். அடாதீங்க பாட்டிமா. என்ன நடந்துச்சோ அதை தயவு செஞ்சு மறந்துருங்க. இனிமே நடக்க போறது நல்லபடியாவே நடக்கும். எல்லாத்துக்கும் கண்ணன் தான் காரணம். இனிமே நாம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். ஆமாம்மா, நீ சொல்றது சரிதான்.
உங்க மதுரை அப்பா இமர்த்தி கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசியிருப்பாரா? அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. இதுக்குள்ள அப்பா இமர்த்தி கிட்ட பேசியிருப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்குமா. கண்டிப்பா இதுக்கு அவ சம்மதிப்பா. இமார்த்தி, அம்மாடி இமார்த்தி, இமார்த்தி. அப்பா, இமார்த்தி. என்னாச்சுப்பா? ராதிகம்மா, நீ இமார்த்தி எங்கேயாவது பாத்தியம்மா? அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. இமர்த்தி எங்கேயாவது பாத்தீங்களா தம்பி? இல்லையே, நான் பார்க்கலையே. இங்கதான் அவ எங்கேயாவது இருப்பா. நீங்க ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க? இருங்க, உட்காருங்க. இமர்த்தி, நிச்சயமா ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு பயமா இருக்கு. அம்மா, உங்க பீரோ திறந்திருக்கு. அதுல இருந்த பொருள்லாம் காணோம். பாட்டிமா, அம்மா. என்னாச்சு? அம்மா வாங்க, உட்காருங்க. உட்காருங்க பாட்டிமா, பாத்து. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. கடவுள் மேல நம்பிக்கை வைக்க, எல்லாமே சரியாயிடும். சாஸ்திரி, நான் எப்பவும் எதை பத்தியும் கவலைப்படுறவளே இல்லை. ஆனா அந்த பணம் இல்ல, மடத்துக்கு சொந்தமானது. இங்க இத்தனை வருஷத்துல இன்னைக்குதான் இப்படி திருடு போயிருக்கு. பணம் மட்டும் போகல, நம்ம மேல இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. நீங்க பூமியில கடந்த ஏதோ ஒரு கல்லை எடுத்து நட்சத்திரம் மாதிரி ஆகாயத்துல வைக்கணும்னு நினைச்சீங்க. என்னதான் இருந்தாலும் கல்லு கல்லு தானே. ஆகாயத்துல கொஞ்ச நேரம் அதுவும் இருந்தது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது வழக்கம் போல பூமியிலேயே வந்து விழுந்துடுச்சு. அதே நட்சத்திரம் நேரம் வரும்போது அந்த அபிராமி காதுல கடுக்கனா வந்து சேர்ந்ததா ஒரு கதை இருக்கே. இத பாருங்க, கவலைப்படாம இருங்க. கூடிய சீக்கிரமே இமர்த்திக்கு நல்ல புத்தியை அந்த ஆண்டவன் கொடுப்பான். கவலைப்படாம இருங்க. இன்னைக்கு பாட்டிமாக்கு கொடுத்த வாக்கை என்னால காப்பாத்த முடியல. என் சகோதரியை என்னால திருத்த முடியல. இன்னைக்கு ராத்திரி நிச்சயம் நடக்கணும். உன்னோட பேரே ராதிகா வச்சேம்மா. அந்த பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யாரு கவலையோட இருந்தாலும் அவங்க கவலையே அது போகடிச்சிடும். இந்த விஷயத்துல எந்த வகையில பார்த்தாலும் உன் மேல தப்பே இல்லடா ராதிகா. நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. உன் கூட இத்தனை நாள் அவ வந்து இருந்தால, அவ தானா திரும்பி வருவா. அவளால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது, நம்ம குடும்பத்தை பிரிஞ்சு இருக்க முடியாது. இப்படி நாமளே உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா என்ன பிரயோஜனம்? பேசாம நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா அவளை தேடுவோம். அவ மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அவளை என் கையாலேயே கொன்னுடுவேன். அப்படியெல்லாம் பேசாதீங்க தாராசங்கர் ஐயா. எந்த மனுஷன்தான் தப்பு பண்ணாம இருக்கான், அவனோட சந்தர்ப்பம் சகவாசம் தான் அவனை அந்த மாதிரி தப்பு பண்ற அளவுக்கு தூண்டுது. இதுக்கு முன்னால எந்த பசங்களோடய சேர்ந்து இருந்தால அந்த இடத்துல போய் விசாரிச்சா தெரிஞ்சிட போகுது. ரொம்ப நல்ல யோசனை தான் சொல்லியிருக்கீங்கம்மா. அம்மா சொல்றது சரிதான். நான் இமர்த்தியை தேடுறேன்.
ஹலோ.